வணக்கம் மக்களே. இன்றைக்கி எல்லோரும் ரெடி ஆகிட்டு கும்பலாக எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மகாபலிபுரமில் இருக்க ஃப்ளிப் ஃப்ளாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ரூம் ஸ்டேவும் அவைலபிளாக இருக்குது. 2500 rupees per ரூம் சார்ஜ் பண்ணுறாங்க. பீச் வியூவில் வேறு லெவலில் இருந்தது இந்த ரூம். செம்ம டேஸ்டியான ஃபுட்டும் மேலே ரெஸ்டாரண்ட்லேயே கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே பாடி கொடுக்க, ஹாப்பி பர்த்டே பாடி கொடுக்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு மைண்ட் போகலை. அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட். ரெஸ்டாரண்ட்டில் மேலே எல்லா சீ ஃபுட்டுமே நல்லா இருந்தது. அப்படி கண்ணை திறக்கும் போது எல்லாமே பீச். நைட் 12 o'clock பீச்சில் படுத்துட்டு இருந்தோம். எஸ்பெஷலி என்னோடய குழந்தைங்களுக்கு என்னன்னே புரியல. என்னடா நைட்டு 12 மணிக்கு இருந்து வந்தாலும் பீச்சில் இருக்கும், 2 மணிக்கு கண்ணை திறந்து பார்த்தாலும் பீச்சில் இருக்குன்ற மாதிரி விடிய விடிய பீச் வியூ ப்ரீஸ் செம்மையாக இருந்ததுங்க. மனசு விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்தோஷமாக சிரித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போதே அந்த பீச்சோட வாசம் சவுண்ட் அட 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 வார்த்தையால் சொல்ல முடியாது. சரி எந்திரிச்சிட்டோம். அப்படியே பீச்சிலேருந்து சன்ரைஸ் ஆகிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணி சன்ரைஸையும் பார்த்தாச்சு. கரை ஓரமாக பலூன் ஃபிஷ் ஒன்று ஒதுங்கி இருந்ததுங்க. ஆசையாக தொட்டு பார்க்கலான்னு கிட்ட போனால் அதை தொட முடியாத அளவுக்கு அது மேலே ஃபுல்லாக முள்ளாக இருந்தது. எங்களோட ஃப்ரெண்ட் வீட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு என் தங்கச்சி கேஎஃப்சின்னு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்ததுனால சரி கேஎஃப்சிலையும் சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லாமல் ஒரு வழியாக இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் வீடு திரும்பி வந்தாச்சு. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.